கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்தை ஓட்டி வந்த போதை ஓட்டுநர் ஒருவர் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10,000 ரூபாய் அபராதம் கட்டும் அளவுக்கு அட்டகாசத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. மது போதை வெறியில் மதயானையாக மாறிய ஓட்டுநர் போக்குவரத்தை போர்க்களமாக மாற்றி அதகளப்படுத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? நான் சொல்ற விரும்புகிறேன். இன்னும் எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தான் நான் நிற்பேன். அதுக்கப்புறம் எப்படி ஊழனே தெரியாது. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஜிஎஸ்டி சாலை அருகே தாம்பரம் செல்லும் வழித்தடத்தில் தனியார் பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் தனியார் பேருந்து என்பது பார்க்கும்போதே தெரிய வந்தது. கழுத்து வரை குடித்திருந்த அந்த பேருந்து ஓட்டுநர் அப்பகுதியில் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளிடம் சென்று, தாம்பரம் வரை பேருந்து செல்கிறது, 10 ரூபாய் கொடுத்தால் போதும், தாம்பரத்தில் இறக்கிவிட்டு விடுகிறேன் என்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த பகுதியில் பணியில் இருந்த கூடுவாஞ்சேரி போக்குவரத்து காவலர் பேருந்து ஓட்டுநரை கவனித்துள்ளார். அவரிடம் சென்று, இது அரசு பேருந்து வந்து பயணிகளை இறக்கிவிடும் இடம், இங்கே ஏன் பேருந்தை விதிகளை மீறி நிறுத்தி பயணிகளை ஏற்றுகிறாய் என கேட்டுள்ளார். அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருப்பது போக்குவரத்து காவலருக்கு பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது. இதனால் அவரை பேருந்தில் இருந்து கீழே இறங்கும்படி கூறியுள்ளார். உடனே பதறிப்போன தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அதிவேகமாக புறப்பட்டு சென்றுள்ளார். சுதாரித்து கொண்ட போக்குவரத்து காவலர் வாகன ஓட்டி ஒருவரின் உதவியுடன் இருசக்கர வாகனத்தில் தனியார் பேருந்தை விரட்டிச் சென்றுள்ளார். போதையில் இருந்த ஓட்டுநர் அந்த பேருந்தை பெருங்கடத்தூர் மேம்பாலத்தின் மீது ஏற்றி தாறுமாறாக ஓட்டிச் சென்றுள்ளார். இதனால் மேம்பாலத்தில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அலறி அடித்தபடி சாலையின் ஓரமாக வாகனத்தை நிறுத்தி உயிர் தப்பினர். இதையடுத்து பெருங்கடத்தூர் இந்திரா நகர் பகுதிக்குள் நுழைந்த அந்த தனியார் பேருந்து அங்கு நின்று கொண்டிருந்த சிமெண்ட் கலவை லாரியின் மீது மோதி நின்றது. அப்பகுதி பொதுமக்கள் தனியார் பேருந்து ஓட்டுநரை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்து போக்குவரத்து காவலரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் உள்ள ஆவணங்களை வாங்கி சோதித்து பார்த்தபோது அந்த போதை ஓட்டுநர் காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் ராட்டினக்கிணறு பகுதியைச் சேர்ந்த வேலு என்பது தெரிய வந்தது. அவர் ஓட்டி வந்த பேருந்து மறைமலை நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கிளாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் போதை ஓட்டுநர் வேலு மீது வழக்கு பதிவு செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்து பேருந்தை பறிமுதல் செய்தனர். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10,000 ரூபாய் அபராதம் கட்டும் அளவுக்கு போதை ஓட்டுநர் செய்த அட்டகாசம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.